தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒரு சிலர் நமக்கு ஏதோ நோய் வந்து விட்டது, நாம் மரணித்து விடுவோமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நிந்தைகள், அவமானங்கள், செய்யாததை செய்ததாக கூறி கவலைகள், கண்ணீர்கள், உலகை விட்டு நாம் சென்று விட்டால் கூட நிம்மதிதான் என்று கலங்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், இனி மரண பயம் வேண்டாம், அதை ஜெயமாக நான் தந்து உனக்கு தீர்க்காயுசை தந்து விட்டேன். உன்னுடைய நிந்தை அவமானங்களை நீக்கி உன் முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து உன்னை நான் சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றிவிட்டேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? கர்த்தர் நமது நிந்தையையும் அவமானத்தையும் கண்ணீரையும் மரணித்து விட வேண்டும் அல்லது மரணித்து விடுவோமோ என்ற எண்ணத்தையும் அவர் அகற்றிவிட்டு நம்முடன் இருந்து நமக்கு ஜெயத்தை அருளச் செய்து நிந்தை, அவமானம், மரண பயம், கண்ணீர், கவலைகள் அனைத்தையும் நீக்கி விடுவேன், நீக்கி விட்டேன் என்றிலிருந்து என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே நாம் சோர்ந்து ஜெபிக்க முடியவில்லை, ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்று துவண்டு படுத்திருக்கிறீர்கள், அவ்வளவுதானே? அந்த துவண்டு படுப்பதை விட்டு எழுந்து கர்த்தர் உங்களது கவலையை பார்த்துதான் இந்த வசனத்தை இன்று உங்கள் நேர் கொண்டு வருகின்றார். ஆகவே கவலையை விட்டுவிடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், மரண பயம் வேண்டாம். கர்த்தர் உங்கள் மரண பயத்தை ஜெயமாக மாற்றி தீர்க்காயுசை தந்துவிட்டார். நிந்தை, அவமானம், கவலைகள், கண்ணீரை மாற்றிவிட்டார். கர்த்தருக்கு நன்றி கூறி பொருத்தனைகளை செலுத்துங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மரண பயத்தை நீக்கி கவலைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானத்தை அனைத்தையும் நீக்கிவிட்டேன் என்று துவண்டு படுக்கையிலேயே படுத்திருந்து வேதனையுடன் காணப்பட்ட இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் தந்த இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கின்றீர், அதற்காக நன்றி கூறுகின்றோம். என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கம்பீரித்து பாடு, கவலையை மறந்துவிடு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலம் கூறிய கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ்வோம் என்று உறுதி எடுக்கின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.